பெண்களே, இனிமேல் காலில் சலங்கை கொலுசு போடுங்கள். அந்த கொலுசு உடலுக்கு செய்யும் அற்புதம் தெரிந்தால் ஆச்சரியம்தான். பழங்கால தமிழர் சமூகத்தில் பெண்கள் கால்களில் மெட்டி மற்றும் பெரிய கொலுசு அணிவது ஒரு பாரம்பரியமாக இருந்தது. இது வெறும் அழகுக்காக அல்ல, உடல் நலனையும் மனநலனையும் மேம்படுத்தும் ஒரு அறிவியல் முறையாகவே பார்க்கப்படுகிறது. இன்றைய அறிவியல் உலகம் கூட தமிழரின் இந்த மரபை மிகுந்த ஆச்சரியத்தோடு மீண்டும் ஆய்வு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் கால்களில் அணியும் மெட்டி தல மூலம் கால் விரல்களுக்கு அடியில் உள்ள முக்கியமான நரம்பு புள்ளிகளை தூண்டும் வகையில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. கருப்பை பையின் கீழ் உள்ள நரம்பு புள்ளி இந்த புள்ளி தூண்டி விடுவதால் கருப்பையின் செயல்பாடு நேரடியாக மேம்படுகிறது. மாதவிடாய் குழப்பங்கள், பிசிஓடி, ஹார்மோன் சீர்கேடுகள் போன்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் இந்த புள்ளி செயலில் இல்லாமையை காரணமாக கொண்டிருக்கின்றன. மெட்டி மூலம் அந்த புள்ளியை இயற்கையாக இயக்குவதால் இந்த கோளாறுகள் குறைய வாய்ப்பிருக்கிறது. மெட்டி அணிந்து நாள்தோறும் நடப்பதன் மூலம் கால்களில் உள்ள நரம்புகள் தொடர்ந்து செயலில் இருக்கும். இதனால் இரத்த ஓட்டம் சீராகி உடல் முழுவதும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துகள் சரியாக செல்லும். குறிப்பாக கருப்பை மற்றும் பிற இனப்பெருக்க உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் குழந்தை பெறும் சாத்தியக்கூறும் மேம்படுகிறது. பெரிய கொலுசுகள் நடக்கும் பொழுது ஒலி எழுப்புகின்றன. இந்த ஒலி வெறும் இசை அல்ல, அது அக்குப்ரெஷர் புள்ளிகளை தூண்டும் அதிர்வுகளாக மாறுகிறது. ஒலி அலைகள் நரம்பு புள்ளிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி மூளை மற்றும் உள் உறுப்புகளுக்கு செய்தி அனுப்புகின்றன. இது மன அழுத்தத்தை குறைக்கும், மனதிற்கு நிம்மதியை வழங்கும் செயலாக அமைகிறது. கொலுசின் ஒலி வீட்டில் இருக்கும் சக்தி சுழற்சியையும் செறிவாக்கும் என்பதை ஆன்மீக நம்பிக்கை. மெட்டி மற்றும் கொலுசு அணிவதால் ஏற்படும் நரம்பு தூண்டல்கள் மனநிலையை நேர்மறையாக மாற்றுகின்றன. இதனால் மன அழுத்தம் குறையும், மன சோர்வு குறையும், தினசரி வாழ்க்கையில் உற்சாகம் ஏற்படும். இது போன்ற ஆற்றல் சுழற்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை ஏற்படுத்தும் சக்தியாக செயல்படுகிறது. இந்திய ஆன்மீக நம்பிக்கைகளில் கால்களில் அணியும் மெட்டி மற்றும் கொலுசுகள் தீய சக்திகளை விளக்கும் புனித சக்திகள் என கருதப்பட்டது. கால்களில் மெட்டி அணிவது நெறியற்ற சக்திகள் உடலில் நுழைவதை தடுக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் திருமணமான பெண்கள் மட்டுமின்றி பூஜையில் கலந்து கொள்பவர்கள், தியானத்தில் அமர்பவர்கள் கூட மெட்டி அணிந்து கை கூப்புகிறார்கள். முன்னோர்கள் மருத்துவம், ஆன்மீகம், வாழ்க்கை நெறிகள் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் பின்பற்றியவர்கள். அவர்கள் காலை எழுந்தவுடனே முகம் கழுவுவதற்கு முன் கால்களில் மெட்டி அணிந்து வீட்டில் நடந்து வேலை செய்வது வழக்கமாக இருந்தது. இது உள் உறுப்புகளை சுறுசுறுப்பாக வைத்ததோடு மனதிற்கும் எப்போதும் அமைதியான நிலையை கொடுத்தது. பெண்கள் பலரும் அழகு பொருட்களாக மட்டும் மெட்டி கொலுசு அணியாமல் இதன் மருத்துவ மற்றும் ஆன்மீக பயன்களை புரிந்து தினசரி பழக்கமாக வேண்டும். குறிப்பாக கருப்பை மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் பெண்கள் மெட்டியணிந்து நாள்தோறும் நடக்கும் பழக்கத்தை மீண்டும் பின்பற்றினால் அது ஒரு இயற்கையான நரம்பு சிகிச்சையாகவே அமையும். மெட்டி மற்றும் கொலுசு இவை வெறும் ஆபரணங்கள் அல்ல, நம் உடலை, மனதை, ஆன்மாவை சீரமைக்கும் சக்தி வாய்ந்த கருவிகள். நமது மரபு ஒரு மூட நம்பிக்கை அல்ல, அது அறிவியல் உண்மைகள், போதிய ஆன்மீக அறிவு. இன்று நாம் மறந்து விட்டதை நாளைய நலம் நோக்கி மீண்டும் கொண்டு வர வேண்டிய நேரம் இதுதான். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.